முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தான காலை வணக்கம். கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது, அதனால் கிடைக்கிற என்ன பெரிய ஒரு தன்னம்பிக்கை. நம்மகிட்ட இருக்க சுமைகள்லாம் இறைவன்கிட்ட இறக்கி வச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அப்படி இருக்கணும் பக்தி. ஆனால் பக்தி சில இடத்துல மாறி இருக்கும். ஏன்னா வர்றாரு, விவசாயம்லாம் கஷ்டப்படுறாங்க, அப்படி பார்த்துட்டு சரி இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தென்னை மரங்களை நிறையா விதைச்சி விட்டு போயிடுறாரு. கேரளாவுக்கு வந்த கடவுள் கேரளாவுக்கு வந்தபோது பயங்கரமாக மரங்களாக வந்து ஒரே பசுமையாக பூத்து குலுங்கி ஒவ்வொரு மரத்துலையும் 400 தேங்காய். மறுபடியும் வர்றார் கடவுள். நான் நல்லா இருக்கீங்களா, கஷ்டப்படுறோம்னு சொன்னீங்க, உங்களுக்காக தென்னையை விதைச்சி விட்டு போனேன். சாமி நல்லா இருக்கும், சாமி நல்லா இருக்கும், பாருங்கள் கீர்த்தப்பான மகசூல், வாங்க ரொம்ப களைப்பாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கே ஒரு இளநியை வெட்டி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டார். நல்லா இருக்கு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களே, மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, தென்னை மரம் சாகுபடி நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு சாமி, அப்போ கிளம்புறேன். இளநியை சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் போயிட்டு வரா. வேறு எதுவும் கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னா அதில் ஒருத்தன் ஒன்று கேட்கணும் கடவுளே, அது சும்மா கேளுங்க, இந்த இளநீ சாப்பிட்டதுக்கு ஒரு 40 ரூபா கொடுத்துட்டு போனீங்கன்னா பார்த்தீங்களா. இதுதான் இந்த மாதிரி போலியாக இருந்தால் எல்லாத்துலேயுமே போலி டாக்டரு, போலி எல்லாமே, போலி சிரிப்பு கூட போலி ஆயிடுச்சு. நீங்கள் ஒருத்தனுக்கு ஒரு 2000 ரூபா கடன் கொடுங்களேன், சிரிப்பேன், மாப்பிள்ள நல்லா இருக்காங்க. காந்தி எல்லா நோட்லேயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் பார்த்தீங்களா. எல்லா நோட்லையும் 1000 ரூபாயிலையும், செல்லாத நோட்டில் கூட, இன்னும் சொல்ல போனால் கள்ள நோட்டில் கூட காந்தி சிரிக்கிறார். ஆனால் நம்மால் தான் ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு மாதிரி சிரிப்பான். 10,000 ரூபா கொடுத்த ஒரு மாதிரி சிரிப்பு, 5000 ரூபா கொடுத்து அதுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு. அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்தவர். எல்லோரும் வர்ற ஆளுக்கு பூரா அப்படி எடுத்து கொடுக்குறாரு. என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணது, எல்லா நகை பூராத்தையும் பணத்தெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன செய்ய, உங்களுக்கு என்ன இருக்குது சொன்னார். எனக்கு என்ன இருக்குது தெரியுமா, எனக்கு ஒன்றே ஒன்று இருக்குது. என்னது? நம்பிக்கை இருக்குது. திரும்ப என்னால் சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ பறவைமாக ஓடியாந்து மரத்தில் உட்காருது சார். மரத்தில் உட்காந்தோடனே மரம் ஒடிஞ்சு விழுந்துரும்ன்ற அவநம்பிக்கை உட்காரல, மரத்தோட கிளையை நம்பி உட்காரல, தைரியமாக உட்காந்துருக்கு. கீழே ஒருத்தர் வெட்டுறான்னா கூட உட்காந்துருக்கு. என்ன அர்த்தம்? அந்த கிளையை நம்பி இல்லை, தன்னுடைய இறகை நம்பி உட்காந்துருக்கு. அது மாதிரி இந்த கதைகள் கேட்பது இந்த மாதிரி நம்பிக்கை உண்டு சார். ஒவ்வொரு கதையிலும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, சின்ன ரசனையை கொடுப்பது, இந்த மாதிரி புத்தகங்கள் வாசிப்பது, கதை கேட்பது, அதுக்காக உட்காந்து நிறைய விஷயம் பேசுறது. ஏன்னா படுத்திருக்கான், கடவுள்கிட்ட வேண்டுறான், என்னைக்காவது என் கனவுல வந்திருக்கீங்களா, கனவுல வர்றீங்க ரைட்டு, நேரில் ஒரு தடவை உங்களை பார்க்கணும், கனவுல வந்த கடவுள்கிட்ட சொல்லி நேரில் பார்க்கணும், நாளைக்கு காலையில் வரையப்பட்டேன். இப்போ பயங்கரமாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வாசல் தெளித்து கோலம் போட்டு கடவுள் வர போகிறான்னு சொல்லி ஃபுல்லாக சமையல்லாம் மாமா ரெடி பண்ணி ரெடியாக இருக்கான். வரும்போது அந்த நேரம் வாசலில் பிச்சைக்கார் போ 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 தள்ளி வர்றாரு. போ, இந்த நேரம் ஒரு மணி நேரத்துக்கு யாரும் வரக்கூடாது, இங்கிட்ட ஒரு அம்மா பழைய துணியோட வியாபாரம் பார்க்குறாங்க, போ போ யார் வராங்க, வர நேரம் கடவுள் வர நேரம். வரவே இல்லை. தூக்கிட்டு அன்னைக்கு கனவுலையும் என்ன கடவுள் வரணும்னு சொன்ன இவ்வளோ ஏற்பாடு பண்ணேன், நீங்கள் வரவே இல்லை, 2 முறை வந்தேன் தம்பி, நீ தான் என்னை பற்றி விட்ட. எப்போ வந்தீங்க? ஒரு பிச்சைக்காரன் வந்தால, அவனுக்கு நீ சாதம் போட்டியா? போடலையே, அதான் நான். அதுக்கடுத்து ஒரு கிழிஞ்ச ஆடையோடு ஒரு பெண்மணி வந்தால, ஆமாம் அதுவும் நான் தான். அவங்க உருவத்தில் தான் வருவேன். நீ அவங்களுக்கு சேவை செய்வது எனக்கே செய்வது மாதிரி, அவங்களுக்கு உணவு கொடுப்பது எனக்கே கொடுப்பது மாதிரி. அதனால் கோயிலில் செஞ்சு உண்டியலில் காசு போகிறோட அந்த தெருவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போட்டு போனீங்கன்னா, ஒரு 5 ரூபா போட்டு போனீங்கன்னா, அதுவே இறைவனை நோக்கி 5 விரல் 10 விரல் வேண்டதை விட பிச்சைக்காரன் நோக்கி ஒரு கையில் நீங்கள் உணவு கொடுப்பதோ ரூபா கொடுப்பதோ இன்னும் உங்களை அங்கே பக்தனாக மாறுற. கோயிலுக்குள்ளே போனால் பிச்சைக்காரனுக்கு காசு கொடுத்தா நீ பிச்சைக்காரனுக்கே கடவுள் மாதிரி மாறிடு. அதனால் இந்த சின்ன சின்ன கதைகள், ஊரில் சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள்லாம் சொல்கிறப்ப சின்ன சின்ன தன்னம்பிக்கை தரும்ன்றக்காக தான் ரெகுலராக சொல்கிறது. இன்னும் நிறையா சொல்வோம். நன்றி, வணக்கம்.